தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு, அந்த கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ கிட்ட அந்த வழக்கு போயிருக்கு. நிகிதாவுக்கு ஜெயில் உறுதி போல இருக்கே. சிவகாமி என்பவரும் அவருடைய மகள் நிகிதா என்பவரும் நேரடியா இந்த கோயிலுக்கு வராங்க. தன்னோட காரை நிப்பாட்டிட்டு காவலாளியை கூப்பிட்டு வண்டியை பார்க் பண்ண சொல்லி கொடுத்ததாகவும், அப்போது தன்னோட தாயாரை கூட்டிட்டு வரதுக்கு சக்கர நாற்காலி கொண்டு வர சொன்னதாகவும், சக்கர நாற்காலி கொண்டு வந்து கொடுத்துட்டு அவர் அதுக்கு அதிகமான தொகை கேட்டதாகவும், அந்த தொகையை கேட்கும் போது இவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடைபெற்றதாகவும், அதன் பிறகு இவங்க சக்கர நாற்காலி எடுத்துட்டு போயிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியத காசெல்லாம் கொடுத்துட்டு கார் எடுத்துட்டு அவங்க போனதாகவும், போயிட்டு பாதி வழியில் அவங்களோட காருக்குள்ளே இருக்க ஹேண்ட்பேக்கில் 9.5 சவரன் நகையும் 2500 ரூபா பணமும் காணாமல் போயிடுச்சு. அதை வந்து திருடிட்டாரு. அப்போ இவங்க காவல்துறையில் டிஎஸ்பி கிட்ட சொல்லியிருக்காங்க. டிஎஸ்பியோட தனிப்படையினர் அங்கே இருக்க டிஎஸ்பி வந்து தன்னோட ஸ்பெஷல் டீமை மிஸ்யூஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். நேரடியாக வந்து அன்று இரவே 27ஆம் தேதி இரவே சாயந்தரம் மாலையே வந்து காவலாளி அஜித்குமாரை கூட்டிகிட்டு போயிட்டு அவரை விசாரணை என்ற பேரில் கொடூர தாக்குதல் நடத்தி வண்டியில் டெம்போ டிராவல் வந்து நடத்தி கூட்டிகிட்டு போனவங்க அவனை ஆர்டரில் தூக்கி ஏற்றினாங்க. அப்போ அங்கேயே அவன் இறந்துட்டான் அப்படின்ற பல பேர் சாட்டுகள் தான், எல்லாம் தகவல் தான். இதை உறுதி செய்யப்பட்டதா? இது அனைத்து விசாரணையும் வந்து சிபிஐ தரப்பில் இருக்கு. இதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க பாருங்க. ஏன் நகையை கைட்டி பேக்கில் வச்சிங்கன்னா, அம்மாவுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஸ்கேன் சென்டர் வந்தோம். ஸ்கேன் சென்டருக்கு உள்ளே போகும்போது ஜுவல்லெல்லாம் கைட்ட சொல்லிட்டாங்க. ஜுவல்லை கைட்டி பேக்கில் வச்சுட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்குள்ள எங்கள் அம்மா வந்து நான் மடப்புறம் காளியாத்தால பார்த்தா தான் நான் ஸ்கேன் பண்ணிப்பேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால நாங்கள் இங்கே வந்துட்டு திரும்ப ஸ்கேன் பண்ணுறதுக்கு போயிட்டோம். அப்போ ஸ்கேன் ரூமுக்கு ஸ்கேன் சென்டருக்கு உள்ளே போய் உள்ள ஸ்கேன் ஜுவல்லை ரிமூவ் பண்ணுற வரைக்கும் காளியத்தா எண்ணம் வரல. அதுக்கப்புறம் காளியத்தால பார்க்க வர இது வந்து கடைசியில் ஒரு ஈகோ அப்படின்றது வந்து அபண்டமாக தெரிய ஆரம்பிச்சு. அப்புறம் யார் இந்த நிகிதா அப்படின்னு தேடும்போது தான் நிகிதா வந்து அவங்க குடும்பமே ஒரு போர்ஜரி குடும்பம், ஒரு ஃப்ராடு குடும்பம் அப்படின்றது பட்டவர்த்தமாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட திருமாரஞ்சி அவர்கள் வந்து இந்த நிகிதா வந்துச்சுன்னா இதை நான் முதல்ல ஃப்ராடுன்னு நான் சொல்லியிருப்பேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த நிகிதா என்னையே வந்து முதல் திருமணம் செய்து என்னையே பிளாக்மெயில் பண்ணி என்னிடமே பணம் பறித்து சென்றார் குடும்பம் தான் அவருக்கு. அப்போ அவங்க சீட்டிங் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவராக அவரே ஏமாற்றப்பட்டதை பகிரங்கமாக வெளியே புதுவெளியில் சொன்னார். புதுவெளியில் நிகிதா சிறைக்கு போகிறது உறுதி. இந்த கேஸில் அவங்க கன்விக்ட் ஆவாங்க அப்படின்றது சிபிஐ தான் சொல்லணும். சரி, அது நம்ம அந்த விசாரணைக்கு நடக்கும்போது அதுக்குள்ளே போகக்கூடாது. பட் நகை காணாமல் போனது உண்மை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சிபிஐ தரப்பு சொல்லியிருக்காங்க. அந்த கேஸில் இவங்க ரிமாண்ட் ஆகணும்ல. நீதிமன்றத்தில் கவுண்டர் பெட்டிஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஒரு காவல் மரணம் அப்படின்றது உறுதியாயிடுச்சு. அப்போது நகை காணாமல் போனது உண்மையா? இல்லை, அவ்வளோதான். அப்படின்னா அது பொய் புகார், உண்மை இல்லை, அவ்வளோதான். அது பொய் புகார்ன்றது உறுதியாயிடுச்சு. தனி அறிக்கை ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றத அவங்க எங்களோட டீட்டெயில்ஸ் அறிக்கை ரெடி ஆகி. அப்போ அறிக்கை ரெடி ஆகிட்டுன்னா என்ன அர்த்தம்? சார்ஜ் ஷீட்டு முடிச்சிட்டாங்க. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் நடந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் முதல். சார், தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு கொலை வழக்கு, அந்த திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு. அந்த கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ கிட்ட அந்த வழக்கு போயிருக்கு. சிபிஐ நேற்றைக்கு பல்வேறு உண்மைகளை வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. நீதிபதியும் மிக கடுமையான உத்தரவுகளை போட்டிருக்காரு. ஒரு பொய் புகாரின் அடிப்படையில் ஒரு தடவை கொலை பண்ணிட்டீங்க, இது வந்து ரொம்ப கொடுமையான சம்பவம் அப்படின்னு வந்து நீதிமன்றமும் தன்னுடைய பார்வையை தெரிவிச்சிருக்கு. இந்த சம்பவம் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நிகிதாவுக்கு ஜெயில் உறுதி போல இருக்கே. அதாவது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் பக்கத்தில் இருக்க மடப்புறம் காளி கோவிலில் காவலாளியாக இருக்க ஒரு தனியார் நிறுவனத்தின் காவலாளியாக இருக்க அஜித்குமார் என்ற 27 வயது பையன். அந்த பையனோட சொந்த ஊர் வந்து அதே ஊர், அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க தந்தை பேர் பாலகுருன்ட்டு, அவங்க தந்தை இல்லை. அவங்க தாயார் பேர் மாலதின்னு சொல்லிட்டு, சகோதரர் ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார் நவீன்குமார் சொல்லிட்டு. இந்த பையனுக்கு 27-29 வயசு தான் இருக்குது. சரியாக படிக்காதனால ஸ்கூலோட அந்த தனியார் காவலாளி செக்யூரிட்டி குரூப்பில் ஒர்க் பண்ணிட்டு அந்த உள்ளூர்லேயே பணி செய்துக்கிட்டு இருக்காரு. அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, ஜூன் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த சிவகாமி, அதாவது 75-76 வயது சிவகாமி என்பவரும் அவருடைய மகள் நிகிதா என்பவரும் நேரடியாக இந்த கோயிலுக்கு வராங்க. தன்னோட காரை நிப்பாட்டிட்டு வேலை டிரைவர் கேட்குறாங்க, இல்லைம்மா இல்லை இந்த வண்டி அங்கே பார்க் பண்ணணும்
அப்படின்றாங்க. சரிம்மா இங்கே ஒரு டிரைவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னதாகவும், அவருக்கு காரே ஓட்ட தெரியாதுன்னு பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க, இப்போது இந்த கார் அவர் தான் ஓட்டிகிட்டு போனாருன்றாங்க. ஆனால் அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்க வேற ஒருத்தர் ஓட்டுநர், அங்கே இருக்க ஆட்டோ டாக்ஸி ஸ்டாண்டில் இருக்கவங்கள ஒரு டிரைவரை கூப்பிட்டு எடுத்து விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது எதையுமே முழுமை பெறலை ஒரு விஷயம். ரெண்டாவது, சக்கரநாக்காளி கொண்டு வந்து கொடுத்தது உண்மை. கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வராங்க, நகை இருந்தது, 2500 பணம் திருடப்பட்டது, இது எதுவுமே உண்மை இல்லை. அப்படின்போது இவங்க நகை திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. இது பொய் தான்றதுக்கு அப்போதே ஒரு காரணம் என்னென்னா, எங்கள் பையன் திருட மாட்டான் அப்படின்றது தான் ஆணித்தனமாக எல்லாரும் சொன்னது. அவங்க அம்மா பேட்டியெல்லாம் அவங்க அம்மா பேட்டியிலேருந்து எல்லாருமே, அந்த ஊர் மக்கள் எல்லாருமே, அவங்க சித்தியெல்லாம் சொன்னாங்க, என்னோட மகன் அவன் திருட மாட்டான், எல்லார்கிட்டையும் இதாக பேசுவான், அந்த கடைக்காரங்களாம் கூட அவன் திருட மாட்டான் அப்படின்னும் போது, அப்போ வேறு யாருனா திருடிட்டாங்களா அப்படின்றன கடைசியில் பார்த்தா திருடுறதுக்கு உண்டான ஆப்ஷனே இல்லையே, திருடுறதுக்கு உண்டான ஆப்ஷனே கிடையாது. அப்போது ஒரு ஈகோவை தொடுறதுக்காக இந்த நிகிதான்றவங்க ஒரு பொய் புகார் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்புறம் யார் இந்த நிகிதா அப்படின்னு தேடும்போது தான் நிகிதா வந்து அவங்க குடும்பமே ஒரு மதுரை திருமங்கலத்தில் ஒரு பெரிய குடும்பமே ஒரு போர்ஜரி குடும்பம், ஒரு ஃப்ராடு குடும்பம் அப்படின்றது பட்டவர்த்தமாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ இவங்க காவல்துறையில் டிஎஸ்பி கிட்ட சொல்லியிருக்காங்க. டிஎஸ்பியோட தனிப்படையினர் எப்பயுமே ஒரு காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் இருப்பாங்க, ஏசிக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் இருப்பாங்க, டிசிக்கு ஒரு ஸ்பெஷல் டீம். அந்த மாதிரி அங்கே இருக்க டிஎஸ்பி வந்து தன்னோட ஸ்பெஷல் டீமை மிஸ்யூஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, மிஸ்யூஸ் பண்ணிட்டாருன்னா இவர் என்ன பண்ணுறாங்க, நேராக வராங்க, இங்கே வாங்கடா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து கூட யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு போயிருக்காங்க, அவரை இறக்கி விட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அதே அஜித்குமார் கூட அங்கே ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்க ஒருத்தரை ஏற்றிட்டு போனதாகவும் அப்புறம் இறக்கி விட்டதாகவும் கொண்டுட்டு போயிட்டு ஒவ்வொரு இடமா வச்சு தாக்கியிருக்காங்க. அங்கே கரையில் வச்சுருக்காங்க, அப்புறம் அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி ஆரஸ்பதி கார்டில் வச்சு அடிச்சிருக்காங்க. திரும்ப அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க. திரும்ப நைட்டு இவனோட அஜித்குமாரோட தம்பியை வந்து வீட்டுக்கு வந்து, அவங்க தம்பி அப்போ தான் இங்கே வந்து படிச்சுட்டு ராமநாதபுரமே இங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி அண்ணனை போலீஸ் கூப்பிட்டு போயிட்டாங்கடா வாடான்னா, அவர் அந்த வேலையிலேருந்து உடனே வந்ததாகவும் அப்போ அது ஒரு தகவல் இருக்குது, நினைவு சரியாக இருந்துச்சுன்னா. உடனே அவரை ஒரு வாகனத்தில் ஏற்றி போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போய் அவரையும் தாக்கிட்டு, கொஞ்ச நேரம் சார் உங்கள் அண்ணனை விட்டுறோம் போடான்னு சொல்லி அவங்க அண்ணனை இவர்கிட்ட காட்டாமையே வண்டியில் வச்சு, நீ எடுத்தியா, அவங்க அண்ணன் எடுத்துருக்கானா, இல்லை சிறப்பெல்லாம் பண்ண மாட்டான். கடைசியில் அவங்க தம்பியை இறக்கி விட்டுட்டு திரும்பவும் அன்றைக்கி சாயந்தரம் பிடிச்சவங்க, சாயந்தரம் அந்த சம்பவம் சாயந்தரம் அவனை 4-5 மணிக்கு ட்ரேஸ் அவுட் பண்ணுறவங்க, மறுநாள் சாயந்தரம் 4 மணிக்கெலாம் அவன் வந்து இறந்துட்டதாக அடித்து கொண்டாங்கன்ற மாதிரி தான் அப்போது தகவல். நேராக அங்கேருந்து வந்து திரும்பவும் கோயிலுக்கே கொண்டு வந்திருக்காங்க. கோயிலுக்கு கொண்டு வந்து அந்த பசுமடத்துக்கு பின்னாடி ஒரு எலக்ட்ரிஷியன் மோட்டர் ரூம் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த இடத்துல வச்சு அடித்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது. அப்புறம் அடிச்சுட்டு கடைசியில் அங்கே இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்க, இல்லை அதுக்கப்புறம் ஆட்டோ வந்துச்சு, ஆட்டோவில் அவனை தூக்கிட்டு வந்து ஏற்றுனாங்க. போகும்போது வண்டியில் டெம்போ ட்ராவலில் வந்து நடத்தி கூட்டிகிட்டு போனவங்க அவனை ஆட்டோவில் தூக்கி ஏற்றுனாங்க. அப்போ அங்கேயே அவன் இறந்துட்டான் அப்படின்ற பல பேர் குற்றச்சாட்டுகள் தான், எல்லாம் தகவல் தான். இதை உறுதி செய்து கொண்டிருக்கிறது, உறுதி செய்யப்பட்டதா, இது அனைத்து விசாரணையும் வந்து சிபிஐ தரப்பில் இருக்குது. இப்போது அப்போ தான் வந்து அவரை ஜிஹெச் கொண்டு வராங்க, அப்புறம் தனியார் ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க, அதுக்கப்புறம் சிவகங்கையில் இருக்க ஜிஹெச் கொண்டு வந்தாங்க. ஜிஹெச் கொண்டு வந்தது வந்து வெளியே, சிவகங்கை ஜிஹெச் கொண்டு வந்து வெளியே தரல, அப்புறம் மதுரை ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த காவல் நிலையத்துக்கு எல்லா காவலர்கள், உயர் அதிகாரிகள் அனைவரும் வந்ததுக்கு பிறகு தான் இந்த மாதிரி இறந்துட்டாருன்னு அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் தான் இது ஊடகங்களில் பெருசாக பேசப்பட்டது. காவல்துறை விசாரணை செய்யப்படுது. அப்போது உடனடியாக கைது செய்யப்படுறாங்க. காவலர் 5 பேர் கைது செய்யப்படுறாங்க. அதாவது பிரபு, கண்ணன், ஆனந்த், ராஜா, சங்கரமணிகண்டன், ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர், பிரபு, கண்ணன், ராஜா, சங்கரமணிகண்டன், ஆனந்த் கைது செய்யப்படுறாங்க. அதை தொடர்ந்து 6வது ஒரு ஓட்டுநரும் அதில் கைது செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் டிஎஸ்பி அந்த வழக்கில் சேர்க்கப்படுறாரு. அதுக்கப்புறம் பூவந்தி காவல் ஆய்வாளரும் அதில் சேர்க்கப்படுறாரு. அதற்கு பிறகு 2 உதவி சார்பு ஆய்வாளர்கள் அதில் சேர்க்கப்படுறாங்க. மொத்தம் 10 பேர் இந்த வழக்கில் இருக்காங்க. அப்போ அந்த 5 பேர் கைது செய்யப்பட்டு கடந்த 6 மாதங்கள் கடந்து ஜூன் மாதம் 27 சம்பவம் நடக்குது. ஜூன் 28 அவங்க இறக்குறாங்க. ஜூன் 29, 30 இவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அப்போ வந்து இவர்களை கைது செய்யப்படணும் அஜித்குமார் படுகொலைன்ற போது சமூக ஆர்வலர்களும் எதிர்கட்சியினரும் பலரும் வந்து இதை வந்து அரசியலாக்கு ஒரு பெரிய அரசியலாக்குனாங்க. அது இல்லாமல் அஜித்குமாரோட அவரோட சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் வந்து
தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இதன் தொடர்ந்து அமைச்சர்கள் அங்கே போனாங்க. அமைச்சர் அங்கே போனோன்னே ஆளுங்கட்சி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அங்கே மாவட்ட செயலாளர் போனோன்னே எதிர்க்கட்சியினர் வந்து அவங்கள வந்து ஒரு அரசியல் நடந்துச்சு. இதற்கு பின்னாடி அங்கே கல்யாண சத்தத்தை வச்சு பேசினாங்க, அங்கே வச்சு பேசினாங்க, அப்படிலாம் பல விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இப்போது சிறையில் இருந்துக்கிட்டு இருக்க அரிநாடார்லாம் அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அமைச்சர் வந்து பிரியகற்பனும் மற்றவர்கள் அமைச்சர்கள்லாம் போயிட்டு கொஞ்சம் நிதி உதவி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி சீமான் போயிருந்தார். அப்புறம் தொல் திருமாவளவன், இவங்க அனைவருமே வந்து இந்த இந்த விவரத்தில் போயிட்டு அவங்களுக்கு முடிந்த உதவி பண்ணாங்க. எல்லாத்தோடையும் வரலாற்றில் என்றுமே மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, தமிழக முதல்வர் ஃபோன் பண்ணி எடுத்தவொன்னே அம்மா சாரிம்மா அப்படின்னு கேட்டது வந்து அவர்களிடம் மட்டும்தான். அம்மா சாரிம்மா மன்னிச்சுங்க இப்படின்னு சாரிம்மான். அதே மாதிரி அவங்க தம்பிக்கிட்டையும் சொன்னார், தம்பி இது மாதிரி நடந்து போச்சு, சாரி தம்பி, நாங்கள் பார்த்துக்குறோம், நேர்மையாக நடத்தணும். முதல்வர் சாரின்னு கேட்டது வந்து பகிரங்கமாக முதல்வர் சாரின்னு கேட்டார்னா அப்போ காவல்துறை மேலே தப்பு இருக்குன்றது. அதன் தொடர்ந்து முதல்வர் வந்து அவங்களுக்கு வந்து நிதி உதவியும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அங்கே ஒரு ஓரமாக ஒரு இடமும் ஒதுக்கி தரப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வேலையும் ஒரு அரசு வேலையும் ஏதோ கொடுக்கப்பட்டாங்க. அந்த அரசு வேலை சரியில்லை, இடம் சரியில்லை, இப்படிலாம் பல விமர்சனங்கள் வந்தாலும் அரசு செய்ய வேண்டியதை செய்துச்சு. அதன் தொடர்ச்சியாக சரி காவல்துறையினும் போது இன்னொரு காவல்துறை விசாரிக்கும் போது அது சரியாக வராது அப்படின்னு அதை சிபிசிஐடிக்கு மாற்றினாங்க. சிபிசிஐடிக்கு மாற்றின கொஞ்சம் காலையில் மாற்றி மறுநாளுக்குள்ளே 24 ஹவர்ஸ்க்குள்ளே சிபிஐக்கு போயிடுச்சு. ஏன்னா சிபிசிஐடியும் காவல்துறை தான் அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் எதிரணியில் வலுவாக வச்ச உடனே அரசியலாக்கப்படுறாங்கன்னு உடனடியாக சிபிஐ கிட்ட இந்த விசாரணையை கொடுத்தாங்க. அதாவது மாண்புமிகு மதுரை நீதிமன்றம் மதுரை அமர்வு வந்து சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றுது. சிபிஐக்கு மாற்றினோடனே சரி அனைவருமே இதை வந்து அமைதி காத்தாங்க. அதுக்கு நடுவில் நாமும் அந்த இடத்துல பலமுறை போய் பலரிடம் அதை பற்றி பேசணும், விசாரித்தோம். பலவர்கிட்ட அந்த பையன் அஜித்குமார்ன்றவர் அங்கே ரொம்ப எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகக்கூடியவர், ரொம்ப எல்லாருக்கிட்டையும் சோஷியலாக பழகக்கூடியவர். அந்த அஜித்குமார் இறப்புக்காகவே அங்கே அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டது. பெரிய இதாக இருந்துச்சு. அப்புறம் தன் உடலடக்கத்தெல்லாம் பண்ணாங்க. இந்த நிலையில் அப்போதே நம்ம பல விவரம் சொல்லியிருப்போம். இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, இந்த தோப்பில் வச்சு அடிச்சிருக்காங்க, அப்புறம் கோயிலுக்கு பின்னாடி கொண்டு வந்து பசுமடத்துக்கிட்ட வச்சு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் யாருமே சொல்லாத தகவலை சில தகவலை நம்மளும் அப்போ எடுத்து வச்சுருந்தோம். பல செய்தியாளருக்கு இந்த தகவலை கேள்விப்பட்டு சாயந்தரமே வந்து சிவகங்கை ஜிஹெச்சில் காத்திருக்கும் போது சிவகங்கை ஜிஹெச்சி கொண்டு வந்துட்டு உடனே இங்கேருந்து நேராக மதுரை ஜிஹெச்சி கொண்டு போனாங்க. சிவகங்கையிலேருந்து மதுரை போகிறதுக்கே 1.5 மணி நேரம் அதிகமாக ரொம்ப பொறுமையாக போனால் கூட 2 மணி நேரத்தில் போகலான்னும் போது சாயந்தரம் கிளம்பி நள்ளிரவு மதுரைக்கு போனது வந்து அதுக்கு நடுவில் எங்கே போச்சு, இப்படிலாம் பல விமர்சனங்கள் கொடுத்தோம். இது எல்லாம் உடனடியாக அப்போதே நிறைய விஷயம் என்னென்னா, திருப்புவனம் காவல் ஆய்வாளருக்கு இந்த விஷயம் தெரியாமல் டிஎஸ்பி ஸ்பெஷல் டீமே இறங்கியிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னெடுத்தோம். அப்போதுன்னு பார்க்கும்போது சிவகங்கை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளரை எஸ்பி வந்து ஆசிஷ் ராவத்னு சொல்லிட்டு ரொம்ப நேர்மையான அதிகாரி, ரொம்ப ஹானஸ்டான அதிகாரி. அவர் உடனே ஸ்பாட்டுக்கு வந்து ஆய்வாளர் பழையனூர் காவல் ஆய்வாளர், பூவந்தி இன்ஸ்பெக்டரு, பழையனூர் இன்ஸ்பெக்டரு, திருப்பாச்சித்தி இன்ஸ்பெக்டரு, டிஎஸ்பி மானாமதுரை எல்லாருமே ஸ்பாட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை ரொம்ப கையாண்டாங்க. அதன் வரையுமா சிபிஐக்கு போயிடுச்சு. அதன் சிபிஐக்கு போனோன்னா இந்த விஷயத்தை வந்து சிபிஐ விசாரணை பண்ணும்போது யாரும் அதை பற்றி விமர்சிக்கக்கூடாதுன்றதுனால இருந்தாங்க. இப்போது அந்த 5 மாதங்களாக இந்த வழக்கில் 5 பேரை சேர்த்துருக்காங்க, 5 பேர் சிறையில் இருக்காங்க. அப்படின்னும் போது 5-6 பேரை சிறையில் இருக்காங்க. இந்த ஆனந்தன் தரப்பு காவலர்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது காவலர் தரப்பு குடும்பத்தினர் ஒரு பக்கம் ஒரு போராட்டம், மறியல் போராட்டம், நாங்கள் காவலர்கள்லாம் சொல்லி தானே அதிகாரிகள்லாம் சொல்லி தானே செய்தோம், நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், அதிகாரிகள் ஒன்று அடித்தா கொலை சொன்னாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த அதாவது அவங்களுடைய போராட்டம் வந்து அவங்களுக்கே எதிராக மாறிடுச்சு. அவங்க சொன்ன வார்த்தைகளும் இந்த காவலர் அறியாமையில் காவலர்கள் குடும்பத்தினர் பேச வார்த்தைகள் வந்து சமூக வலைதளத்தில் அவங்களுக்கு எதிராக மாறிடுச்சு. உங்களை அடித்து கொள்ளவா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி எதிர்த்தரப்பு விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது போன்ற நிலையில் வந்து 6 மாதமாக சிறையில் இருக்கிறவங்க வந்து ஜாமீன் மூவ் பண்ணுறது, அப்ளை பண்ணுறது வந்து தாக்கல் செய்கிறது வந்து வழக்கமான ஒன்று. அதில் வந்து காவல்துறை கிட்ட வசம் இருந்துச்சுன்னா காவல்துறை ரிப்ளை கொடுக்கும், சிபிசிஐடினா சிபிசிஐடி ரிப்ளை கொடுக்கும், சிபிஐனா சிபிஐக்கு மதுரை அமர்வு அவங்க வந்து விசாரணைக்கு வருது ஜாமீன் கோரிய மனு. அப்போது வந்து மாண்புமிகு நீதியரசி ஸ்ரீமதி அப்படின்ற என் நினைவு சரியாக இருந்தால் அவங்களோட பேராக இருக்கும், அவங்கக்கிட்ட விசாரணைக்கு வருது. உடனே அவங்க எதிர்த்தரப்புக்கிட்டேயும் வந்து அதாவது போலீஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. பிபி கிட்ட அவங்க தரப்பு பிபி அரசு தரப்புலேருந்து விளக்கம் வருவாங்க. அப்போது சிபிஐ கொடுக்கும்போது
இல்லை இஸ் காவல் மரணம் அவங்க கொடுக்க. அதாவது இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடணும். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சிபிஐக்கு ஒருத்தர் போனார், இதெல்லாம் கேட்டாங்க, இதெல்லாம் பதில் சொன்னார் அப்படின்னு எல்லாருமே உருட்டுறதுலாம் வந்து புருடா. அது எல்லாம் அனைத்துமே புருடா தான். சிபிஐ அலுவலகத்தில் ஒருத்தரை போய் விசாரணைக்கு கூப்பிட்டாங்கன்னா அது இங்கே உட்காந்து பேசுகிறவங்களுக்கு எப்படி தெரியும்? சிபிஐ வெளியே சொல்லுமா இன்னார் கேள்விலாம் கேட்டோம், இல்லை வெளியே வந்தவர் பேட்டி கொடுத்தாரா? இப்போ சிபிஐ இப்படிலாம் கேட்டுச்சு, இந்த கேள்விக்கெலாம் இப்படி பதில் சொன்னாங்கன்னு சொல்கிறது எல்லாருமே அதெல்லாம் உண்மைக்கு மாறானது. அதனால் சிபிஐ கிட்ட இந்த விசாரணை கொடுத்துட்டு அப்புறம் ஒருத்தர் சமூக வலைதளத்தில் ஒருத்தர் சிபிஐ இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கா சிபிஐ இருக்குது? சிபிஐன்றது எவ்வளோ ரகசியமாக கைது பண்ண முடியுது? அவங்களுக்குள்ள கடந்த சில அதெல்லாம் சும்மா சோர்ஸுன்றது இருக்கும். ஒரு காவல் நிலையத்தில் நடந்தால் ஒரு டிரைவரு, ஒரு பாராளர் இருக்கவங்க, ஒரு காவலர், ஒரு ஏதோ அந்த லிமிட்டில் ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல. ஆனால் ஒரு சிபிஐ அலுவலகத்தில் ஒருத்தர் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படின்னும் போது அது வெளியே தெரியுன்றது அது வந்து முழுக்க பொய் தான் வச்சுக்கோங்க. அது பொய், அந்த பொய் தான். அப்படின்னும் போது இதில் கூட நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம என்ன சிபிஐயில் போய் கேட்டுட்டா வந்து சொல்கிறோம், இல்லை கேட்குறதுக்கு நம்மளுக்கு ஆள் இருக்கா? நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பு வைத்திருக்க வாதங்கள், அவங்க வச்சிருக்க குற்றச்சாட்டுகள். அப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க ரிப்ளை கவுண்டர் பெட்டிஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவங்க தரப்பு இது வந்து ஒரு காவல் மரணம் அப்படின்றது உறுதியாயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ நகை காணாமல் போனது உண்மைதானா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அது வந்து ஒரு பொய். உண்மை இல்லை, அதாவது புகார் போலி இல்லை, அது உண்மை இல்லை. நகை காணாமல் போனது உண்மை இல்லை, இதுதான் கொடுக்க முடியும். கேள்வி கேட்கும்போது ஆம் இல்லை இதை தான் நீதிமன்றத்தில் சொல்ல முடியும் விசாரணையில். நம்ம பாட்டுக்கு அந்த சினிமாவில் வர மாதிரிலாம் ஜட்ஜிக்கிட்ட எல்லாத்தையும் பேச முடியாது. அவங்க குறுக்கு விசாரணையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஆம் இல்லை தான். அப்போ அவங்க கொடுத்துருக்க ரிப்ளையில் என்ன கொடுத்துருக்காங்க, அப்போது நகை காணாமல் போடுறது உண்மையா? இல்லை அவ்வளோதான். அப்படின்னா அது பொய் புகார், உண்மை இல்லை அவ்வளோதான். அது பொய் புகார்ன்றது உறுதியாயிடுச்சு. உடனே இந்த வழக்கில் இன்னாரெல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்னும் போது அப்போ ஏன் டீட்டெயில்னா தனி அறிக்கை ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றத அவங்க எங்களோட டீட்டெயில்ஸ் அறிக்கை ரெடி ஆகி. அப்போ அறிக்கை ரெடி ஆகிட்டுன்னா என்ன அர்த்தம்? சார்ஜ் ஷீட்டு முடிச்சிட்டாங்க, கேஸை முடிச்சிட்டாங்க, அறிக்கை ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னென்னா, சினிமா மாதிரி உடனே போன உடனே விசாரணை வந்தோன்னா உடனே போய் அவங்கள பிடிச்சி கைது செய்து விலங்கு போட்டு அப்படியே சங்கிலி போட்டு எடுத்துகிட்டு போய் சிறையில் வச்சிடணும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க சிபிஐ. அதாவது காவல்துறையில் பல விஷயங்கள் இருக்குது. நிறைய இடத்துல வந்து சமுதாய பணி பதிவேடு, சிஎஸ்ஆர், அதுக்கப்புறம் எஃப்ஐஆர், இல்லை டைரெக்டாக சிஎஸ்ஆர் போடாமல் டைரெக்டாக எஃப்ஐஆர் போடுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி பெரிய பெரிய எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங்கு, சிசிபி, அப்படி சென்ட்ரல் கிரைம் பிரான்ச், இங்கெல்லாம் வந்து ஒன்று அவரை செக்யூர் பண்ணிவிட்டு எஃப்ஐஆர் போடுவாங்க. ஆமாம், டிராஃப்ட் கரெக்டாக லீகல் ஒப்பீனியனுக்கு அனுப்புவாங்க. லீகல் ஒப்பீனியன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இதுக்கு எஃப்ஐஆர் போடலான்னா உடனே அவரை செக்யூர் பண்ணிவிட்டு வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க. இல்லை எஃப்ஐஆர் போட்டுட்டு அவரை செக்யூர் பண்ணுவாங்க. எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங்லாம் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்க எங்கெங்கெல்லாம் அவங்க நெட்வொர்க் இருக்கும் முதல்ல அதை ஃபுல்லாத்தையும் பிளாக் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிபிஐக்கும் சில விதிமுறைகள்லாம் இருக்குல்ல அவங்களுக்கும். அதனால் இன்னார் தான் அக்யூஸ்டுன்னு தெரிஞ்சிச்சு. அந்த அக்யூஸ்ட் எங்கே போகுது, எங்கே வருது, அதோட ப்ரீத்திங் என்னன்றதை ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிட்டு அவங்களால அப்படி பிடிச்சி இப்படி போடுறதுக்கு அப்படி ஒரு சிட்டிக்கு போடுற நேரம் போதும் அவங்களுக்கு. ஆனால் அதை கண்காணிச்சுட்டு எப்படியா இருந்தாலும் நீங்கள் உள்ளே இருக்க போகிற ஆள் தானே, டிக்ளேர் பண்ணியாச்சு. இது ஒரு முக்கியமான குற்றவாளியும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க சிபிஐ தரப்பில். இப்படின்றது தெளிவாக புகார் உண்மை இல்லைன்னாவே அப்போ குற்றவாளி தானே, நம்மளாக அனுபவிச்சு. இது சட்டம் வந்து அடிப்படை சட்டத்தின்படி, அடிப்படை சட்டம் புகார் உண்மை இல்லை. அடித்து கொன்னது ஒரு வழக்கு, அந்த அடித்து கொன்ன வழக்குலேயும் இந்த அம்மாவுக்கு ஒரு பங்கு இருக்குது. இதில் இல்லாமல் நம்ம வழக்கறிஞர்கிட்ட கேட்டபடி காவல்துறையை ஏமாற்றி இருக்குல்ல, அப்போ அதுக்கு ஒரு பிரிவு காவல்துறை தரப்பில் சுமோட்டோவாக ஒரு வழக்கு போடுவாங்கள்ல. இப்போது டிஎஸ்பி கிட்ட இப்போ யாராக இருந்தாலும் பெண்மைக்கு ஒரு இடம் உண்டு சமூகத்தில். பெண்மைக்கு ட்ரெயினாக இருந்தாலும் பஸ்ஸாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் பெண்மைக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்போம், அதுதான் வழக்கம். அப்போது ஒரு டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணி, சார் டிஎஸ்பியும் ஒரு கல்லூரி பேராசிரியையும் கிட்டத்தட்ட ஈக்குவல், கிட்டத்தட்ட ஈக்குவல். அவர் கவர்மெண்ட்டாக இருப்பார், இவங்க ப்ரைவேட்டாக இருப்பார். கிட்டத்தட்ட நானும் டாக்டரேட் வாங்கியிருக்கேன் சார், நானும் ஒரே லிமிட் தான், நானும் ஒரு கெசட்டட் ஆஃபீஸர், நீங்களும் ஒரு ஹெச்ஓடி லெவலில் இருக்கீங்க. அப்படின்ற போது சார் அந்த மாதிரி இந்த கல்லூரியில் இருக்கேன் சார், நான் மதுரையில் இருக்கேன் சார். சீட்டிங் பண்ணுறவன் என்ன பண்ணுவாங்க, அதாவது சீட்டர்ஸ் மட்டும்தான், அதாவது சீட்டர்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறான், இவன் ஒரு வந்தா பேர் வெளியூர் ஏமாத்துறான்னா, தம்பி நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டோன்னே, நீங்கள் இந்த ஊர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்கள் ஊரில் அவரை தெரியுமா, அவர் என் ஃப்ரெண்டு தான், இவரை தெரியுமா, எனக்கு ஃப்ரெண்டு தான், அந்த ஊரில் அவர் இருக்கார் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அவன் சீட்டர்.
இது சீட்டர். நீங்கள் நிறைய பேர் மனிதர்களை பேசும்போதே பார்த்துருப்பீங்க. அதுக்கு டாம்பிகம் இல்லை, ஓகே, அது டாம்பிகத்தை தாண்டி தனக்கு வந்து அங்கே வேல்யூ இருக்குன்றதை காட்டுறது தான். நிறைகுடம் தழும்பாதுன்ற மாதிரி. அப்போ என்ன பண்ணுவாங்க, சார் எனக்கு ஐஜி சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சார், அதான் விவேக் சொல்கிற மாதிரி எனக்கு சென்னையில் வந்து எங்கள் அங்கிள் வந்து செக்ரட்டேரியட்டில் இருக்கார், எங்கள் ஆண்டி வந்து இங்கே இருக்கிறாங்க, என்னோடய ஃபாதர் வந்து இந்த இதில் கவர்மெண்ட்டில் இருந்தார், என் பிரதர் இங்கே இருக்காங்க, என் பிரதரில் இங்கே இருக்காங்க சார், டிபார்ட்மெண்ட்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் சார், நாங்களாம் ரொம்ப இது சார், என்னோடய ஜொல்ல இப்படி பண்ணிட்டார் சார் அப்படின்னு சொன்னோன்னு, ஓகே மேடம் நான் பார்த்துக்கிறேன், அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன் சார். இதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க பாருங்கள். ஏன் நகையை கட்டி பேக்கில் வச்சிங்கன்னா, அம்மாவுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஸ்கேன் சென்டர் வந்தோம், ஸ்கேன் சென்டர் வந்து ஸ்கேன் சென்டருக்கு உள்ளே போகும்போது ஜுவல்லெல்லாம் கைட்ட சொல்லிட்டாங்க, ஜுவல்லை கைட்டி பேக்கில் வச்சுட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து நான் மடப்புறம் காளியாத்தால் பார்த்தா தான் நான் ஸ்கேன் பண்ணிப்பேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க, அதனால் நாங்கள் இங்கே வந்துட்டு திரும்ப ஸ்கேன் பண்ணுறதுக்கு போயிட்டோம். அப்போது இதில் ஒரு நிறைய கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு. அப்போது கோயிலுக்குள்ளேயே வந்து நீ வேலட் பார்க்கிங் டிரைவரை தேடுறேன்னா, அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்கேயும் நீ ஒரு வேலட் பார்க்கிங் டிரைவரை தேடி இருப்ப. இத்தனைக்கு கோவில்ல வேலட் பார்க்கிங் இதே கிடையாது கோவில்ல. எந்த கோயிலுமே கிடையாது, எந்த கோயிலுமே கிடையாது. தமிழ்நாட்டில் அது இன்னும் வரல. ஆமாம், கோவிலில் கிடையாது, கோவிலில் தமிழ்நாட்டில் கிடையாது. அதனால தான் அவர் ரோட்லேயே இறங்கி அங்கேருந்து ஒரு எலக்ட்ரிக் காருக்குள்ளே கோயிலில் கொண்டு வர ஃபெசிலிட்டியை கொஞ்சம் ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போது நீ அங்கே எப்படி காரை நிப்பாட்டின, அங்கே உனக்கு யார் வேலட் பார்க்கிங் பண்ணா, அப்போ நீ வந்து ஸ்கேன் ரூமுக்கு ஸ்கேன் சென்டருக்கு உள்ளே போய் உள்ள ஸ்கேன் ஜுவல்லை ரிமூவ் பண்ணுற வரைக்கும் காளியத்தா எண்ணம் வரல. அதுக்கப்புறம் காளியத்தால் பார்க்க வர இது வந்து கடைசியில் ஒரு ஈகோ அப்படின்றது வந்து அபண்டமாக தெரிய ஆரம்பிச்சு. ஈகோ, அவன் கிராமத்து பையன் ஏதோ பணம் கேட்டிருப்பான், வண்டியை பார்க் பண்ணி விட்டோம், இல்லை மேடம் சக்கர நாள் ஏதாவது கொடுங்க மேடம்னா, அதெல்லாம் கிடையாது நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ ஒரு 100 ரூபா கொடுப்போம், இல்லை மேடம் எனக்கே 100 ரூபா கொடுக்குறீங்க, அவருக்கு ஒரு 100 ரூபா, இப்படிலாம் வரும். இதெல்லாம் வந்து நடந்திருக்கும். அந்த ஊர் பாஷையில் அவன் 2 வார்த்தை பேசியிருக்கலாம். இந்த வெஞ்சன்ஸில் உள்ளே வச்சுக்கிட்டு போனது கடைசியாக திருமாரஞ்சி சொல்லும்போது தான் இவனாரெலாம் இப்படி இருப்பாங்க. பல படங்களில் நம்ம பார்த்துருக்கோம்ல, ஹீரோயின் நிறைய படத்தில் அந்த வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி, அதாவது கணவருக்கே பணம் வாங்கி மிரட்டி மாட்டி அதுக்கப்புறம் இவ்வளோ சீட் பண்ணி சிங்கிள் உமனாக இருக்குங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து அவன் சொன்ன வார்த்தையை உங்களால் நான் யார், நீ ஒரு ஆஃப்டர் ஆல் வாட்ச்மேன், அந்த ஆஃப்டர் ஆல் செக்யூரிட்டி தான் இப்போ உள்ளே வைக்க போகிறான். அப்போது இந்த கேஸில் அவங்க கன்விக்ட் ஆவாங்க அப்படின்றது சிபிஐ தான் சொல்லணும். சரி, அது நம்ம அந்த விசாரணைக்கு நடக்கும்போது அதுக்குள்ளே போகக்கூடாது. பட் நகை காணாமல் போனது உண்மை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சிபிஐ தரப்பு சொல்லியிருக்காங்க. அந்த கேஸில் இவங்க ரிமாண்ட் ஆகணும்ல. ஓகே, இப்போ நியாயமாக பார்த்தீங்கன்னா அந்த 10 பேர் இருக்காங்க, அதாவது அந்த 5 பேர் செய்த தப்புக்கு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த ஒருத்தர் தப்புக்காக அந்த காவல் ஆய்வாளர், அந்த உதவி ஆய்வாளர்கள், அந்த ஓட்டுநரும் அந்த வண்டியில் இருந்தார், அது ஒரு காரணம். இவர்கள் அனைவரால் இந்த 10 பேரால் A1 A2 A3 A4 வரும்போது நிச்சயமாக A1 வந்து நிக்கிதாவாக தான் இருக்கும். இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த வழக்கில் A1 நிக்கிதா, A2 கூட அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க, A2வாக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க புகாரை விசாரிக்க முறையாக காவல்துறை கிட்ட விசாரிக்காமல் நேரடியாக ஸ்பெஷல் டீம் இன்ஃப்ளூயன்ஸில் போட்ட ஒரு நபர் டிஎஸ்பி அவரும் வருவார். ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது காவலர்கள் அடித்த காவல் மரணம்ன்றது உண்மை. இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த ஒரு நபர் இருக்கார். இதுக்கு நடுவில் யாரெல்லாம் வராங்கன்றதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்ல முடியும், நிக்கிதா சிறைக்கு போகிறது உறுதி. அதுக்கு நடுவில் அந்த நிக்கிதா ஆக்சுவலாக பார்த்தா அப்போ நம்ம தான் யார் இந்த நிக்கிதான்றத விஷயத்தையே முதல் அதை வெளியே கொண்டு வந்து அந்த இடத்துக்கே பலமுறை சென்றிருக்கோம். பலமுறை செல்வோம், மடப்புறம் அந்த திருப்போணத்துக்கே பலமுறை சென்று நேரடியாகவே பார்த்துருக்கோம். அந்த பையனோட ஹேபிட் எப்படி இருக்குது, ஒன்றும் இல்லை மது அருந்தக்கூடிய பையன், இளம் பையன், மது இருந்தால் கூட எல்லாருக்கிட்டையும் மரியாதையாக பேசக்கூடிய, அம்மா ஆத்தா வாங்க போங்கன்னு எல்லா கடையிலையும், இந்த கடையில் டீ வேண்டே டீ குடிடா டே கொஞ்சம் குர்ரா அப்படின்னு கொடுக்கறது, அந்த கடையில் போய் உரிமையாக அதை எடுத்து சாப்பிட்றது அப்படின்றது அந்த காவலாளிக்கு வந்து ஒரு உள்ளூர்லேயே வேலை செய்கிறதுனால
கொஞ்சம் நிறைய பழக்க வழக்கங்கள், யாராவது போகும்போது வரும்போது ஏதாவது டிப்ஸ் கொடுக்குறதுந்தாங்க அப்படின்றது ஒரு டிப்ஸ் கொடுக்கறது, அங்கே இருக்கவும் எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகிட்டு இருந்த பையன். அதாவது இவ்வளோ பேர் ஒரு கெட்டவனுக்கு அந்த ஊரே வந்து சப்போர்ட் பண்ணாது. ஆமாம், அந்த ஊரே சப்போர்ட் பண்ணாது. அவங்க நிறைய பேர் அழுதாங்க. அவங்க சித்தியிலேருந்து நிறைய பேர் அவங்க அந்த ஊர் மக்கள்லாம் போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. இதில் நிக்கிதா வந்து நடுவில் அந்த டைமில் வந்து இதுக்கெல்லாம் டிரைவர் இல்லாமல் வந்தவங்க அப்புறம் டிரைவரோட எங்கேயோ கார் எடுத்துகிட்டு அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது மூச்சு பேச்சே இல்லை. இந்த சம்பவம் ஓஞ்சி போய் ஒரு 15 நாட் பொறுத்து நிக்கிதா அப்போ தான் பூனைக்குட்டி ஸ்லோவாக வெளியே வருது. பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு இதுக்கு பேட்டி கொடுக்கல, ஒரு 5-6 இதில். அதில் பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சமைக்கும் போது குக்கர் மேலே ஒரு புழு இருந்துச்சுன்னா கூட அதை கொல்ல மாட்டேன், அதை அப்படியே கரண்டியால் எடுத்து தான் ஓரமாக விடுவேன். புழுவை கொல்ல மாட்டீங்கன்னா மனிதரை கொல்றதுக்கு காரணமாகிட்டாங்க. ஆக்சுவலாக கொல்றது அப்படின்றது அஜித்குமாரை மட்டும்தான் உடலையும் உயிரையும் கொன்றாங்க. அந்த ஒரு அவங்கக்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்த ஒரு வாதியார் அழுதார் பார்த்தீங்களா, அவரை உயிரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே உருவிட்டாங்க. அதுவும் ஒரு கொலை தான் வச்சுங்க. சட்டத்தின்படி அது கொலையாமா. அவங்க அவர் என்ன பண்ணுறாரு, நான் நடப்பணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு அழுகுறாரு. ஒரு மனைவியை பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு அழுகுறாரு ஒரு ஆசிரியர். சார், நான் இந்த இடத்துல இருக்க வேண்டியது சார், இந்த கவர்மெண்ட் வேலை வந்துச்சுன்னு போனேன் சார், இப்போ ஒரு கல்லூரியில் நான் வந்து இதாக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வெளியே முகம் காட்டக்கூடாதுன்னு இருந்திருக்காங்க. அப்போ இவங்க பிகினிங்லேருந்தே சீட்டிங் குடும்பமாக தான் இருந்திருக்கு. ஏற்கனவே சிறைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அப்போது வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவங்க மேலே யாரும் சேற்ற அள்ளி பூசெல்லாம் இல்லை, உண்மையை தான் வெளியே சொல்லியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் சீட் பண்ணாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது சிபிஐயோட வேலை இல்லை. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரோட கொலையில் நிகிதாவோட பங்கு என்ன, அதை பற்றி தான் சிபிஐ விசாரிக்குது. அப்போ புகார் உண்மை இல்லை அப்படின்னும் போது திரும்பவும் காவல்துறை தரப்பில் ஒரு புகாரை வாங்குவாங்க. சிபிஐ வாங்குவாங்க காவல்துறை தரப்பில், உங்களே ஏமாத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரை வாங்குவாங்க. ஏன்டா அம்மா நீ சொல்லி தானம்மா நாங்கள் பண்ணோம், நீ புகார் காணாமல் போச்சா, இதுவே பொய்யா சொல்லியிருக்க அப்படின்னு. இன்றும் சிறைக்குள் இருக்க அவர்கள் அனைவருமே நிகிதாவை தான், அவங்களோட உள்மனசு என்ன சொல்லுவோம், டிஎஸ்பியாக இருந்தாலும் இது உண்மைன்னு நினச்சி இந்த பொம்பளை பேச்சை கேட்டுட்டோம் இப்படி தானே சொல்லுவாங்க. அதாவது பொம்பளைன்றவே வார்த்தையே வந்து சட்டத்தில் தவறானதான். ஒரு பெண்மையை அவங்க யதார்த்தமாக சொல்கிறாங்க, அவங்க இப்படி தானே நினச்சிருப்பாங்க, இதை இந்த லேடினால தானே இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்ற ஒரு வார்த்தை. அதனால் காவல்துறை வந்து எல்லா காவல்துறையும் அதே மாதிரி கிடையாது. அதே மாதிரி அடித்து கொள்கிறவங்க எல்லா காவல்துறையில் அந்த நம்ம வீட்டில் சாப்பாடு பானையில் உலை குதித்து கீழே விழுறது பார்த்திங்களா, ஒரு 4-5 அரிசி கீழே விழும்ல, அந்த மாதிரி தான் காவல்துறையிலையும் சரி, அனைத்து துறையிலையும் ஊழல்வாதிகள் கெட்டவர்கள் உலை கொதித்து அந்த அடுப்பில் விழுறக்கூடிய ஒரு சில நபர்களில் தான் இந்த பிரபு, கண்ணன், ஆனந்தன் இவர்கள்லாம் வராங்களே தவிர, அதே காவல் ஆய்வாளர் அதே இடத்துல வந்து எஸ்பிலாம் இருக்கார், ஆஷிஷ் ராவத், நிறைய காவலர்கள் இருக்காங்க, காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே அப்படி சொல்லிட முடியாது. அப்போது தன்னுடைய உரிமையை அதிகமாக பயன்படுத்திட்டாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஒரு ஆழத்தோட தோரணையை பார்த்து அவனை எடை போட்டு அவனை தாக்கி ஒரு பையனை இழப்பை ஏற்படுத்திட்டு இன்றைக்கி தன்னோட வாழ்நாளை சிறையில் கழிக்கக்கூடிய ஒரு நாள் உணர்ச்சி வசப்பட்டதின் விளைவாக அந்த ஒவ்வொரு காவலருக்கும் ஒரு குடும்பம் பின்னால் இருந்துகிட்ருக்கோம். இது விசாரணைக்கு வந்தவனை தான் நேற்று நீதிபதி வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பதறுது. அவங்க சொன்ன வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ஊடகங்கள் வாயிலாக தான் நம்ம தெரிந்து கொண்டோம், அனைத்து ஊடகங்கள்லாம் அதுதான் வெளியே வந்துச்சு. பதறுது. அப்போது வந்து ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு ஒருத்தனை அடித்து கொண்டுருக்கீங்க. அப்போது புகாரும் கிடையாது, காணாமல் போனதா இல்லைன்றது உண்மை இல்லைன்ட்டிங்க, அது உண்மை இல்லை, நகை காணாமல் போனது உண்மை இல்லை. அப்போ காவல் மரணம்ன்றது உண்மைன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க. அப்போ ஒன்றுமே இல்லாததுக்கு ஒருத்தர் கொண்டு இருக்கீங்க. தக்க பாடம் காவல்துறைக்கு இதன் மூலயமா புகட்டப்படும் அப்படின்னாங்கன்னா, இந்த 5 காவலர் இந்த குழுவினருக்கு இந்த 10 பேருக்கு கொடுக்குற தண்டனையினால் எல்லா காவல்துறைக்கு ஒரு பெரிய இலக்கு, காவல்துறைக்கு ஒரு பெரிய இலக்காக தான், உண்மைதான், காவல்துறைக்கு பெரிய இலக்கு தான். அதற்கு வந்து ஒரு முதல்வரே தலை குனிந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய வந்துச்சு. ஆனால் எல்லா காவலரும் அது மாதிரி இல்லைன்றதையும், இனி மேற்கொண்டு ஒரு இடத்துல இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த அஜித்குமாரோட வழக்கு, சிபிஐ வழக்கு வந்து
விரைவில் இப்போ அடுத்து அவங்க இந்த வழக்கு முடிவு வரைக்கும் யாரும் உள்ளே ஜெயிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெயிலே கொடுக்காம அடுத்து இந்த வழக்கை வந்து பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே சிபிஐ தரப்பு வந்து தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்யுமா, இல்லை அதுக்கு அடுத்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யுமா அப்படின்றது தெரியல. எப்படியா இருந்தாலும் இப்போது கைது செய்யப்படவில்லை என்றாலும் ஸ்ட்ரெச்சர்லேயே படுத்துட்டு எனக்கு கிட்னி போயிடுச்சு, ஹார்ட் அட்டாக்குன்னு ஒரு உடல்நிலையை கருத்தில் கொண்டாலும் ஸ்ட்ரெச்சரோடு சிறைக்கு போக வேண்டிய சூழல் நிகிதாக்கு ஏற்படும். அதில் எல்லளவும் மாற்று கருத்து இல்லை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக ஒரு பொய் புகாரின் அடிப்படையில் ஒரு உயிரே போயிருக்கு. இதற்கு காரணமாக இருந்த நிகிதா விரைவில் சிறையில் அடைக்கப்படுவார். வினை விதைத்தவன் வினையறுப்பான்கிற பழமொழி எக்காலத்துக்கும் பொருந்துங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. திருப்புவனம் வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பரந்துபட்ட பார்வையாக ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மல் சார். நன்றி.